தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படியெல்லாம் மோசடி செய்ய முடியுமா, இப்படியெல்லாம் சுத்துமாத்து விட முடியுமா என்று சொல்லி அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான ஒரு வேலையை செய்திருக்கின்றார் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆள். யாரோ ஒரு ராஜபக்ஷ இப்படியான ஒரு வேலையோட செய்திருக்கார். அந்த கதையை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நீங்கள் கட்டாயம் ஆச்சரியப்படுவீங்கள், இப்படியும் சுத்துமாத்து விடலாமான்னு சொல்லி. அது ஒரு பக்கம். இலங்கையில் ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு ஆளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்ன சம்பவம், அதுக்கு பின்னால் இருக்கிற கதை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட இலங்கையில் வழங்கப்பட்ட மரண தண்டனை சம்பந்தமாக ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கிறது. அதையும் சேர்த்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் ஒருவருடைய வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கிறோம். இவை உள்ளிட்ட மேலும் சில செய்திகளை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ராஜபக்ஷ குடும்பத்தை பற்றி சிறு குறிப்பு வரைக என்று கேட்டால் சின்ன பிள்ளையிலே எழுதுவினம், மோசடி செய்வினம், சுத்துமாத்துகள் விடுவினம், காசை சுருட்டுவினம், கட்ட பஞ்சாயத்துகள் செய்வினம், ரவுடிகளை வச்சிருப்பினம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ராஜபக்ஷ குடும்பம் என்றாலே அப்படித்தான் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இப்போ ஒரு சுத்துமாத்தொண்டு அம்பலமாக இருக்குது. ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒரு ராஜபக்ஷ, எந்த ராஜபக்ஷ என்று தெரியல, யாரோ ஒரு ராஜபக்ஷ. ஏன்னு சொன்னால் ராஜபக்ஷ ஃபேமிலின்றது மிகப்பெரிய ஃபேமிலி என அதில் இல்லாத பேர்களே கிடையாது. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேடிக்கையான விஷயம், ரணில் ராஜபக்ஷ என்று கூட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு பட்ட பேர் ஒன்று இருக்குது. அதை இந்த அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய ஹசன் தெளிவாக கேட்டிருந்தவர். உங்களுக்கு ரணில் ராஜபக்ஷ என்று சொல்லி ஒரு பட்ட பேர் இருக்காமே என்ன மாதிரி என்று சொல்லி கேட்டவர் தானே. அந்த அளவுக்கு இந்த ராஜபக்ஷ பேர் இல்லாத பேரே கிடையாது. நீங்கள் எல்லா பேருக்கு பக்கத்திலையும் ராஜபக்ஷ கொண்ட போட்டிங்கன்னு சொன்னால் அதே பேரில் யாராவது ஒரு ஆளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய ஃபேமிலி. ஆக இஷாரா செவ்வந்தி ராஜபக்ஷ என்று தான் ஒரு ஆள் இல்லையே தவிர மிச்ச எல்லா ராஜபக்ஷக்களும் இருக்கிறோம். சரி, இந்த ராஜபக்ஷக்குள்ள ஒரு ஆள் ஒரு வேலை ஒன்று செய்திருக்கார். என்ன வேலை செய்திருக்கார் என்று சொன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த அறகலைய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் நிறைய வீடுகள் கொளுத்தப்பட்டது, கட்டிடங்கள் தீ வைக்கப்பட்டது, நிறைய பொது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டது தானே. அப்படி எரிஞ்சு கொண்டிருந்த ஒரு வீட்டை தன்னுடைய வீடு என்று சொல்லி அதுக்கு நஷ்ட ஈடு வாங்கியிருக்கிறார் ஒரு ராஜபக்ஷ. யார் அந்த ராஜபக்ஷன்னு தெரியல, ஒரு ராஜபக்ஷ. அந்த வீடு இவற்ற வீடு தானா என்று சொல்லி பிறகு விசாரிச்சு பார்த்தா, ஏன்னு சொன்னால் அந்த நஷ்ட ஈட்டை வழங்கினவர் ரணில் விக்ரமசிங்க. அவர் ஆராய்ச்சி செய்து பார்ப்பாரோ, அந்த ஃபைலை செக் பண்ணி பார்ப்பாரோ? இல்லை. ராஜபக்ஷவுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதுக்கு முதல்ல துடிக்கிறதே இலங்கையில் ரணில் விக்ரமசிங்க தான். இது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எனவே ராஜபக்ஷ குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் நஷ்ட ஈடு கேட்கிறாருன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க ஆராயாமல் கண்ணை மூடிக்கொண்டு அதில் ஒரு சைனை போட்டு உடனே கொடுத்துருப்பாருன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படித்தான் இதுவும் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு ராஜபக்ஷ சொல்லியிருக்கார், அந்த வீடு எந்த வீடு தான், அது எரிஞ்சு போச்சு, அதுக்கு நஷ்ட ஈடு தாங்க சொன்ன உடனே தூக்கி கொடுத்தாச்சு. பிறகு இப்போ அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கம் அந்த ஃபைல் எல்லாத்தையும் கிண்டி கிளறி பார்த்தா அந்த வீட்டுக்கும் அந்த ராஜபக்ஷவுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லையாம், ஒரு சம்மந்தமும் இல்லையாம். பொய் சொல்லி சுத்துமாத்து விட்டு அந்த நஷ்ட ஈடை வாங்கியிருக்கிறோம். இதுதான் சம்பவம். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் என்று சொல்லி, சரி அந்த வீடு இருக்கிற காணி இருக்கு தானே, அந்த காணியாவது இந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமானு பார்த்தா அந்த காணியும் கூட வேறொரு ஆளுடைய பேரில் இருக்காம். எனவே வீடும் சொந்தம் இல்லை, காணியும் சொந்தம் இல்லை. ஆனால் அறகலையில் பாதிக்கப்பட்ட அந்த வீட்டையும் அந்த காணியையும் தன்னுடைய பேருக்கு மாற்றி எழுதி அதுக்கு நஷ்ட ஈடு வாங்கியிருக்கிறார் ஒரு ராஜபக்ஷ. யார் அந்த ராஜபக்ஷன்னு தெரியல. அவருடைய பேர் விவரங்கள் மிக விரைவில் பாராளுமன்றத்தில் அம்பலப்படுத்தப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இப்போ எல்லார் முன்னாலேயும் இருக்கிற முக்கியமான கேள்வி, யார் அந்த ராஜபக்ஷ? எங்கள் எல்லாருக்கும் நல்லா பழகின நல்லா தெரிஞ்ச ராஜபக்ஷவா, அல்லது ராஜபக்ஷ குடும்பத்தில் அறிமுகம் இல்லாத பிரபலம் இல்லாத ஒரு ராஜபக்ஷவா? எவரெண்டே தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அந்த ராஜபக்ஷ என்று சொல்லி. அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மேலே இன்னும் ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கு என்று சொன்னால், நீங்கள் நிறைய ஊழல்களை வெளியில் கொண்டு வாரீங்கள், நிறைய பட்டியல்களை வெளியிடுறீங்கள். நீங்கள் வெளியிடுற பட்டியலெல்லாம் பார்க்க ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் ராஜபக்ஷ ஃபேமிலி மேலே, அந்த குடும்பத்தின் மேலே சொல்லிக் கொள்ளும்படியாக என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்துக்கிறீங்க? என்ன எடுத்துக்கிறீங்கள்? யாரையாவது கைது செய்து உள்ளுக்க வச்சுக்கிறீங்களா? அல்லது மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்திருக்கிறீங்களா? கோத்தாபய ராஜபக்ஷவை கைது செய்திருக்கிறீங்களா? ஏன் அவையில் எந்த குற்றமுமே செய்யலையா? அவை என்ன பெரிய சுத்தவாளிகளா? இல்லைத்தானே. அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குத்தானே. அப்போ ஏன் உருப்படியான நடவடிக்கை எடுக்கல? மஹிந்த ராஜபக்ஷவை வீட்டை விட்டு கலைக்க போகிறோம் என்று சொன்னீங்கள், இதுவரைக்கும் கலைக்கவே இல்லை. அப்போ அப்படியெல்லாம் பெண்டிங்கில் நிறைய கேஸுகளை விட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு ராஜபக்ஷவனுடைய பேரை கொண்டு வரதில் என்ன ஆச்சரியம் இருக்க போகுது? இவரையும் பேரை சொல்ல போறீங்க, சொல்லிவிட்டு அப்படியே விட போறீங்களா? எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் செய்ய வேண்டியது, இந்த ராஜபக்ஷ
ராஜபக்ச குடும்பத்தின் மேலே ஒரு உருப்படியான நடவடிக்கை எடுக்கணும். அவைதான் நிறைய ராஜபக்சர்கள் இருக்கணுமே, அதில் ஒரு 4 ராஜபக்ச பிடிச்சி கொண்டே உள்ளுக்க வையுங்க. அப்போ நாங்கள் நம்புவோம், பொதுமக்கள் நம்புவீங்க உண்மையான நடவடிக்கை எடுத்துக்காருன்னு சொல்லி. அதை விட்டுட்டு பாராளுமன்றத்தில் சும்மா ஒரு பட்டியலை வாய்ச்சி போட்டு அப்புறம் அந்த கதையை அப்படியே விடுறதால எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த முறையாவது ஏதாவது உருப்படியான நடவடிக்கை எடுக்கணுமான்னு சொல்லி. இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் ஒருவருடைய வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது நேற்றிரவு. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெல்லாவளி பகுதியில் இருக்கின்ற திக்கோடை என்று சொல்லப்படுற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய போரதீவு பற்று என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சபைக்கு போட்டி போடுற ஒரு வேட்பாளர், இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர். அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அருள் ராஜா பிரேமாகரன். அருள் ராஜா பிரேமாகரன். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அந்த வேட்பாளர். அவருடைய வீட்டின் மேலே பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இனம் தெரியாத நபர்களால். நேற்று இவர் வீட்டில் இருக்கலையாம். இவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தான் வீட்டில் இருந்திருக்கணும். அவையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்கணும் அந்த சம்பவம் நடக்கக்குள்ள. ஆனால் இவர் ஒரு செத்த வீட்டுக்கு போயிருக்கிறார். அப்போ செத்த வீட்டில் நிற்கக்குள்ள ஆரோ பெட்ரோல் குண்டு எரிஞ்சுக்கிறாங்க வீட்டுக்கு மேலே. அது நெருப்பு பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட பகுதி எரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு அவர் அவசரமாக ஓடி அவரே வீட்டுக்கு மேலே ஏறி அந்த நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சி போட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் அருள் ராஜா பிரேமாகரன். என்ன விஷயம் சொன்னால், கட்சிகளுக்கு இடையில் போட்டிகள் இருக்கலாம். தேர்தல் என்று சொன்னாலே போட்டி தானே, மாறி மாறி போட்டிகள் இருக்கலாம். ஆனால் அதுக்காக இப்படி வீடுகள் மேலே தாக்குதல் நடத்துறது, இப்படி பெட்ரோல் குண்டை வீசுறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. எனவே இந்த செயல் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயலாகும். இந்த வருஷம் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட மாட்டாது என்று சொல்லி மிகப்பெரிய குண்டொன்றை தூக்கி போட்டிருக்கின்றார் அமைச்சர் நலிந்த ஜெயதிச. என்ன பிரச்சனை சொன்னால், ஏற்கனவே அரசாங்கம் தான் சொன்னது, அரசாங்கமே தங்கட வாயில சொன்னது, உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவோம், நடத்தி போட்டு இந்த வருஷத்தினுடைய பிற்பகுதியில் மாகாண சபைக்கு தேர்தல்கள் வைப்போம் என்று சொல்லி அரசாங்கம் தான் சொன்னது. இப்போ அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கார், இல்லை இந்த வருஷம் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று சொல்லி. அதுக்கு 2-3 காரணங்கள் சொல்லியிருக்கார். ஒன்று ஒரு குறிப்பிட்ட 6-7 மாதத்துக்குள்ளே 3வது தேர்தல் இப்போ நடக்க போகுது. எனவே அடிக்கடி தேர்தல் வச்சுக்கொண்டு தான் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அது பாதகமாக இருக்கும். இந்த நேரம் தேர்தல் வைக்கிறது அழகில்லை. எனவே நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டிய இருக்குன்னு சொல்லியிருக்கார். அது ஒரு காரணம். 2வது காரணம் சொல்லியிருக்கார், மாகாண சபை சம்பந்தமாக சில சட்ட திருத்தங்கள் நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்குது. அந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வராமல் தேர்தல் வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. எனவே அந்த சட்ட மாற்றங்கள் திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்த பிறகு மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கார். என்ன விதமான சட்ட திருத்தங்கள் என்று சொல்லி விவரங்கள் எதுவுமே சொல்லல. ஒருவேளை வட மாகாண சபைக்கும் கிழக்கு மாகாண சபைக்கும் கூடுதல் அதிகாரங்கள் ஏதாவது தரப்போறீங்களா, அல்லது தமிழ் மக்கள் கேட்குற அதிகாரங்கள் ஏதாவது தரப்போறீங்களா என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. என்னோட எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் பெறும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஆசை ஒன்று மனசில் இருக்குது, அப்படி என்ன விதமான சட்ட மாற்றங்களை செய்ய போறீங்கன்னு சொல்லி. எனவே இந்த வருஷம் மாகாண சபை தேர்தல் நடக்காதுன்றது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஒரு முக்கியமான நபருக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இவ்வாறு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவருடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் KM சரத் பண்டார. KM சரத் பண்டார என்றவருக்கு தான் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் 2014ஆம் ஆண்டு ஒரு ஆளை சுட்டு கொலை செய்திருக்கார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரல்ல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி பார்லரில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ஆளை இவர் போய் சுட்டு கொண்டிருக்கார். இவர் மட்டும் இல்லாமல் இவரோட சேர்ந்து இன்னும் 3 பேர் போயிருக்கணும். ஆக மொத்தம் 4 பேர் போய் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கணும். ஆனால் இவர் தான் அந்த சுட்டவராக்கும், இவர் தான் அந்த இறுதி கொலையாளி. எனவே இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற 3 பேரும் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கணும். இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை கேள்விக்குட்படுத்துறது பிழை. அது சட்டப்படியும் பிழை, மோரல் படியும் பிழை. அப்படி நாங்கள் கேள்விக்குட்படுத்த முடியாது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. ஆனால் இதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. மரண தண்டனை தீர்ப்பை எதுக்கு வழங்குறீங்க, ஏன் வழங்குறீங்க? இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றுறீங்களா? இல்லை தானே. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நிறைவேற்றே இல்லை. நிறைவேற்றாத ஒரு தண்டனையை எதுக்கு வழங்குறீங்கன்றது பொதுமக்களாகி எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இதில் இன்னும் ஒரு ஜோக்கம் இருக்கு என்னன்னு சொன்னால், இந்த மரண தண்டனையை நிறைவேற்றத்துக்குரிய அந்த அதிகாரிகள் இருப்பினும் தானே அதுக்கு ஆக்கள் இல்லையா? அந்த நிறைவேற்றத்துக்கு ஒரு லிவர் ஒன்று இருக்குன்னு தானே. அதாவது தூக்குமடியில் கொண்டவரால் விட்டுட்டு அவரை தலையில் கொண்ட அந்த சுருக்கு
கழுத்தை மாட்டி போட்டு ஒரு லிவர் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த லிவரை பிடிச்சி இழுக்கணும். அப்படி இழுக்கிறதுக்கு வந்து ஆட்கள் இல்லையா. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் காலத்துக்கு முதல் இன்டர்வியூ வச்சிருக்கணும். ஒரு பத்திரிகையில் எல்லாம் விளம்பரம் போட்டு இந்த வேலைக்கு ஆள் தேவை என்று சொல்லி அதில் கொஞ்சம் பேர் இன்டர்வியூக்கு வந்து அதில் இன்டர்வியூ எல்லாம் வச்சு அதில் 2 பேரை செலக்ட் பண்ணி எடுத்து அவையில் கூட்டி கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில் வச்சு விளங்கப்படுத்தி வைக்கணும். இங்கே பாருங்க, இதுதான் தூக்கு மேடை, இதில் கொண்டு ஒரு ஆளை நிப்பாட்டி போட்டு அவற்றை களத்தில் வந்து ஒரு சுருக்கு கயிறை மாட்டுவோம். அந்த சுருக்கு கயிறு இங்கே கனெக்ட் ஆகி இந்த லிவரில் கனெக்ட் ஆகி இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே ரெடி என்று சொன்னோன்னே இந்த லிவரை பிடிச்சி இழுக்கணும்னு சொல்லி விளங்கப்படுத்திக்கிறாங்க. இவங்க பார்த்துக்கிறாங்க, ஐயோ இது பயங்கரமான வேலையாக கிடக்கு, இது பாவம் பழியாச்சு என்று சொல்லி போட்டு எங்களுக்கு வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போட்டு ஓடிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இன்டர்வியூ வைக்கவும் இல்லை, ஆக்கள் எடுக்கவும் இல்லை. அதனால் இன்றைக்கு வந்து இலங்கையில் வந்து இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்ற அந்த அதிகாரி வந்து அலுக்கோஸ் என்று சொல்கிறது, தூக்கு தண்டனையை நிறைவேற்ற அதிகாரிகள் இன்றைக்கு இல்லையாம். அதனால தான் தூக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்படுறேன் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டும் காரணம் இல்லை, இருந்தாலுமே கூட தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கப்படுற கைதிகளுக்கு அது நிறைவேற்றப்படுவதில்லை என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்றுதான் பொதுமக்களாகிய எங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் நடந்த மரண தண்டனை சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது போன வருஷம் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, அதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் அப்போ ஜனாதிபதியாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க மரண தண்டனை கைதி ஒரு ஆளுக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கினவர். இல்லை அவர் எந்த குற்றமும் செய்யலை, அவர் குற்றவாளி இல்லை, அவர் சுத்தவாளி என்று சொல்லி ஒரு பொது மன்னிப்பு ஒன்று வழங்கினவர். அப்போ இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட அந்த கைதி வந்து விடுவிக்கப்பட்டிருப்பார், சிறையை விட்டு வெளியில் வந்திருப்பார், தன்னுடைய குடும்பத்தோட போய் சேர்ந்திருப்பார் என்று பார்த்தா அவர் இந்த உலகத்திலேயே இல்லை. அவர் ஏற்கனவே அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கி நிறைவேற்றியாச்சு. சம்பவம் எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 108 வருஷங்களுக்கு முதல் நடந்தது. அதாவது 1915ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி இலங்கையில் வந்து ஒரு ஆள் வந்து தூக்கில் போடப்பட்டவர். அவருடைய பேர் வந்து எட்வர்ட் ஹென்றி என்று சொல்லப்படுற ஒரு ஆள். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அந்த நபர். அதாவது வந்து இவரை வந்து சில குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கைது செய்து வெறும் 12 நாளில் தூக்கில் போட்டுட்டாங்க. அப்போ வந்து கொலனித்துவ ஆட்சி தானே, வெள்ளக்காரர் தானே இருந்தவே. அப்போ வந்து இராணுவ நீதிமன்றத்துக்குள்ளார வந்து விசாரித்து உடனடியாகவே தீர்ப்பு வழங்கப்பட்டு உடனே தூக்கில் போட்டாச்சு. தூக்கில் போட்டு அதுக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு விசாரித்து பார்த்தா ஆள் ஒரு குற்றமும் செய்யலையாம். எனவே அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று சொல்லி இலங்கை அமைச்சரவையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு போன வருஷம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த குறிப்பிட்ட எட்வர்ட் ஹென்ரிக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கினவர். தூக்கில் போட்டு 108 வருஷம் கழிச்சு. இந்த மாதிரியான அதிசயமான சம்பவங்கள் இலங்கையில் மட்டும்தான் நடக்கும். என்ன, ஒரு தடவை தூக்கில் போடுறீங்க, பிறகு அவருக்கு பொது மன்னிப்பு வழங்குறீங்க. தூக்கில் போட வேண்டிய ஆக்களை வந்து தூக்கில் போடாமல் சிறைக்குள்ளே வச்சுக்கிறீங்க. உண்மையான குற்றவாளிகள் வந்து வெளியில் இருக்கணும், கொழும்பு 7 பகுதியில் பெரிய ஆடம்பரமான மாளிகையில் இருக்கணும், அவையில் வந்து கைது செய்கிறீங்க. இல்லை, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி யாரோ அப்பாவிகளை கைது செய்து 25-30 வருஷமாக சிறைக்குள்ளே வச்சுக்கிறீங்க. இப்படியான அதிசயமான சம்பவங்கள் எல்லாமே வந்து இலங்கையில் தான் நடக்கும். அதனால தான் இலங்கை வந்து ஆசியாவினுடைய அதிசயம் என்று சொல்கிறது. அது சில சந்தர்ப்பங்களில் சில விஷயங்களில் வந்து உண்மைதான் போல நடக்கு.